திருவிளையாடல் புராணம். புராணம் என்றால் வரலாறு என்று பொருள். சிவபெருமானின் திருவிளையாடல்களை பற்றி கூறும் நூல். இறைவனின் திருவிளையாடல்களை பற்றி முதலில் கூறிய நூல்கள் கல்லாடம், சுந்தரபாண்டியம். இறைவனின் திருவிளையாடல்களை பற்றி முதலில் கூறிய நூல்கள் கல்லாடம், சுந்தரபாண்டியம். கல்லாடத்தின் ஆசிரியர் கல்லாடர் 11ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். 11ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். கல்லாடம் கற்றவனோடு மல்லாடாதே என்பது பழமொழி. முதலில் 13ஆம் நூற்றாண்டில் திருவிளையாடல் புராணம் பாடியவர் பெரும்பற்றூர் புலியூர் நம்பி. அப்போ முதலில் திருவிளையாடல் புராணம் பாடியவர் யார் அப்படின்னு கேட்டால் அது 13ஆம் நூற்றாண்டில் பாடப்பட்டது. ஆசிரியர் பெரும்பற்றூர் புலியூர் நம்பி. இவர் பாடிய திருவிளையாடல் புராணம் திருவாளவாயுடையார் திருவிளையாடல் புராணம் என்று அழைக்கப்படுகின்றது. அப்போ திருவாளவாயுடையார் திருவிளையாடல் புராணம் பாடினது யார் அப்படின்னாலும் பெரும்பற்றூர் புலியூர் நம்பி. அடுத்து திருவிளையாடல் புராணம் எழுதியவர் பரஞ்சோதி முனிவர். இவர் ஊர் திருமறைக்காடு. காலம் 16ஆம் நூற்றாண்டு. பரஞ்சோதியின் திருவிளையாடல் புராணமே புகழ் பெற்றது. யாரோட திருவிளையாடல் புராணம் புகழ் பெற்றது அப்படின்னா பரஞ்சோதி முனிவர். இதுக்கு முன்னே யார் பாடியிருக்காது? 13ஆம் நூற்றாண்டு பெரும்பற்றூர் புலியூர் நம்பி பாடியிருக்காங்க. அதுக்கு அடுத்து 16ஆம் நூற்றாண்டு பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடல் புராணம் பாடியிருக்காரு. பரஞ்சோதியின் திருவிளையாடல் புராணமே புகழ் பெற்றது. இது சோமசுந்தர பெருமானின் 64 திருவிளையாடல்களை கூறுகிறது. பரஞ்சோதியின் திருவிளையாடல் புராணமே 3 காண்டம், அதாவது மதுரை காண்டம், கூடல் காண்டம், திருவாளவாய் காண்டம் அப்படின்னு 3 காண்டங்களை உடையது. பதிக பகுதியில் 4 படலங்களும் திருவிளையாடல் பகுதியில் 64 படலங்களும் என மொத்தம் 68 படலங்கள் உள்ளன. 3363 பாடல்களை கொண்டது. 3363 3 காண்டங்கள், 64 படலங்களும் என மொத்தம் 4 படலம். பதிக பகுதியில் 4, திருவிளையாடல் பகுதியில் 64 என மொத்தம் 68 படலங்களும் உள்ளன. 3363 பாடல்களை கொண்டது. இப்புராணங்கள் ஆலஸ்ய மகாத்மியம் என்ற வடமொழி நூலின் தழுவல்கள் ஆகும். பரஞ்சோதி முனிவர் மேலும் வேதாரண்ய புராணம், திருவிளையாடல் போற்றி கலிவெண்பா, மதுரை 10 அந்தாதி ஆகிய நூல்களையும் இயற்றியுள்ளார். கண்ணுதற் பெருங்கடவுளும் கலகமோடு ஆய்ந்து பண்ணுதற் தெரிந்தாய்ந்த இப்பசுந்தமிழ் ஏனை மண்ணிடை சில இலக்கண வரம்பில்லா மொழிபோல் எண்ணிடை படக்கிடந்ததா என்னமும் படுமோ அப்படிங்கிறது மேற்கோள் பாடல். கண்ணுதற் பெருங்கடவுளும் கலகமோடு ஆய்ந்து பண்ணுதற் தெரிந்தாய்ந்த இப்பசுந்தமிழ் ஏனை மண்ணிடை சில இலக்கண வரம்பிலா மொழி போல் எண்ணிடை படக்கிடந்ததா. கொஸ்டினில் மண்ணிடை சில இலக்கண வரம்பிலா மொழி போல் எண்ணிடை படக்கிடந்ததா என்னவும் படுமோ எந்த நூல் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. என்ற இந்த பரஞ்சோதியின் பாடல் சங்கம் குறித்தும், இந்த பாடல் சங்கம் குறித்தும் தமிழின் ஏற்றம் குறித்தும் கூறுகிறது. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது கந்தபுராணம். ஆசிரியர் கச்சியப்ப சிவாச்சாரியார். ஊர் காஞ்சிபுரம். பரஞ்சோதியோட ஊர் திருமறைக்காடு. காலம் 16ஆம் நூற்றாண்டு. கந்தபுராண ஆசிரியர் கச்சியப்பரோட காலம் 11ஆம் நூற்றாண்டு, அதாவது 11ஆம் நூற்றாண்டு. காலம் 11ஆம் நூற்றாண்டு. இவர் ஊர் காஞ்சிபுரம். ஆதிசைவ அந்தனர். இவர் ஆதிசைவ அந்தனர். யார் அப்படின்னா கச்சியப்ப சிவாச்சாரியார். கந்தபுராணம் எழுதியவர் கச்சியப்ப சிவாச்சாரியார். இவரோட காலம் 11. சைவம் சமயம் ஆதிசைவ அந்தனர். தந்தை காலத்தியப்ப சிவாச்சாரியார். கச்சியப்பரோட அப்பா காலத்திய சிவாச்சாரியார். வடமொழி தென்மொழியில் வல்லவர். இவர் வடமொழி தென்மொழியில் வல்லவர். இவர் கனவில் முருகன் தோன்றி பணிக்க கந்தபுராணத்தை பாடினார். முருகன் அடியெடுத்து கொடுத்தான். இறைவன் கொடுத்த அடி திகடச்சக்கரம் செம்முதல் ஐந்துலான். திகடச்சக்கரம் செம்முகம் ஐந்துலான் என்பது. வடமொழியில் உள்ள கந்தபுராணத்தை தழுவி தமிழில் பாடினார். அங்கு ஆலஸ்ய மகாத்மியம் அப்படிங்கிறது எது அப்படின்னா திருவிளையாடல் புராணம். இப்புராணங்கள் ஆலஸ்ய மகாத்மியம் என்ற வடமொழி நூலின் தழுவல் அப்படின்னு அங்கே சொன்னாங்க திருவிளையாடல் புராணத்துக்கு. இதை இவர் கந்தபுராணத்தோட இவர் வடமொழியில் உள்ள கந்தபுராணத்தை தழுவி தமிழில் பாடினார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வரும் திகட சக்கரம், திகழ் ப்ளஸ் தசம் என்ற சொற்புணர்ச்சியில் வீரசோழியத்தில் இலக்கணம் உள்ளது. இது வீரசோழியத்தில் இலக்கணம் உள்ளது. இந்த திகழ் ப்ளஸ் தசம் என்ற சொற்புணர்ச்சிக்கு வீரசோழியத்தில் இலக்கணம் உள்ளது. திகடசம். சைவர்களின் இதிகாசம் கந்தபுராணம். சைவர்களோட இதிகாசம் கந்தபுராணம். சமய தத்துவத்தை கூறும் முதல் சைவ புராணம். கண்ணனின் பாலலீலையை கூறுவது பாகவத புராணம். முருகனின் பாலலீலையை கூறுவது கந்தபுராணம். சமய தத்துவத்தை கூறுவது சைவ புராணம். கண்ணனின் பாலலீலையை கூறுவது பாகவத புராணம்.
முருகனின் பாலலீலையை கூறுவது கந்தபுராணம். காண்டங்கள் 6, விருத்தங்கள் 1346. கந்தபுராணத்தோட காண்டம் 6, விருத்தம் 10,346. 10,346 10,346. நூல் அரங்கேற்றிய இடம் காஞ்சிபுரத்தில் உள்ள கந்தக்கோட்டம். நூல் அதாவது கந்தபுராணம் அரங்கேற்றிய இடம் எது அப்படின்னா கந்தக்கோட்டம். இது எங்கே இருக்குது? காஞ்சிபுரத்தில் உள்ள கந்தக்கோட்டம் அல்லது குமரக்கோட்டம். சிவனின் வலக்கண் பெரிய புராணம், இடக்கண் திருவிளையாடல் புராணம், நெற்றிக்கண் கந்தபுராணம். சிவனின் வலக்கண் பெரிய புராணம், இடக்கண் திருவிளையாடல் புராணம், நெற்றிக்கண் கந்தபுராணம் என்று கச்சியப்ப சிவாச்சாரியார் கூறுகிறார். இது கூற்று யார் அப்படின்னா கச்சியப்ப சிவாச்சாரியார். இவர் புராண நன்னாயகம் என போற்றப்படுகின்றார். இவர் பாடாது விட்ட பகுதியை இவரின் மாணக்கரான கோனேரியப்ப முதலியாரும் ஞான வரோதய பண்டாரமும் பாடினார். இந்த கச்சியப்ப சிவாச்சாரியாருக்கு இன்னொரு பேர் புராண நன்னாயகம். இவர் பாடாத விட்ட பகுதியை யார் பாடினது அப்படின்னா இவரோட மாணவர் கோனேரியப்ப முதலியாரும் ஞான வரோதய பண்டாரமும் பாடினர். அது 7வது காண்டமான உபதேச காண்டம் ஆகும். கச்சியப்பரின் வரலாற்றை கச்சியப்ப புராணம் என்ற சிறு நூலாக பாடியவர் யார் அப்படின்னா வாமதேவ முருக பட்டாரகர். கச்சியப்பரின் வரலாற்றை கச்சியப்ப புராணம் என்ற சிறு நூலாக பாடியவர் வாமதேவ முருக பட்டாரகர். பிற புராணங்கள் அப்படின்னா கூர்ம புராணம், அதை அதிவீரராம பாண்டியன். கூர்ம புராணம் அதிவீரராம பாண்டியன் பாடியிருக்காரு. லிங்க புராணம் அதுவும் அதிவீரராம பாண்டியன். காஞ்சி புராணம் முதல் காண்டம் சிவஞான முனிவரும், காஞ்சி புராணத்தோட 2ஆம் காண்டம் கச்சியப்ப முனிவரும் பாடியிருக்காரு. விநாயக புராணம் கச்சியப்ப முனிவர் பாடியிருக்காரு. தணிகை புராணமும் கச்சியப்பர் பாடியிருக்காரு. அப்போ கச்சியப்ப முனிவர் காஞ்சி புராணம் 2ஆம் காண்டத்தையும், விநாயக புராணம் தணிகை புராணமும் கச்சியப்ப முனிவரை பாடியிருக்காரு. ஹரிச்சந்திர புராணம் வீரக்கவிராயர் பாடியவர். மச்ச புராணம் வடமலையப்பர். ஸ்ரீ புராணம் மண்டல புருடர். மேரு மந்திர புராணம் வாமன முனிவர். கோயில் புராணம் என்ற தல புராணம் உமாபதி சிவம். சேது புராணம் அப்படிங்கிறத நிரம்ப அழகிய தேசிகர். திருக்கூவ புராணம் சிவப்பிரகாசர். திருக்குற்றால புராணம் திரிகூட ராசப்ப கவிராயர். குற்றாலத்துக்கு திரிகூட ராசப்ப கவிராயர். சேக்கிலார் புராணம் உமாபதி சிவாச்சாரியார். திருவாதவூரார் புராணம் கடவுள் மாமுனிவர். சீரா புராணம் உமறுப்புலவர். 14 புராணங்கள் என்று சுட்டுவது மரபு. இதெல்லாம் 14 புராணங்கள் என்று சுட்டுவது மரபு. புராணங்களில் மிகவும் புகழ்பெற்றவை எது அப்படின்னா திருவிளையாடல் புராணமும் கந்த புராணமும். புராணங்களில் மிகவும் புகழ்பெற்றவை திருவிளையாடல் புராணமும் கந்த புராணமும். புராணங்களும் பெரியது கந்த புராணம், 10,000 பாடல் இருக்குது. தலபுராணம் பாடும் மரபை முதலில் தொடங்கியவர் யார் அப்படின்னா உமாபதி சிவம். தலபுராணம் பாடும் மரபை முதலில் தொடங்கியவர் யார்? உமாபதி சிவம். தலபுராணம் பாடுவதில் புகழ்பெற்றவர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. தலபுராணம் பாடுவதில் புகழ்பெற்றவர் தான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. அதை முதல்ல தொடங்கியவர் உமாபதி சிவம். மிகுதியாக தலபுராணங்களை பாடியவர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை.